Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியான முறையில் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி எப்படி முறுக்கு வத்தல் போடலாம்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசின்ட்டு இல்லை, நீங்கள் புழுங்கல் அரிசியோ இட்லி அரிசியோ கூட பயன்படுத்தி இந்த முறுக்கு வத்தல் போடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி. இதை ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு. நம்மளோட வத்தலுக்கான சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இது சூடு ஆற ஆற நல்லா டைட்டாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்ட பிறகு ஸ்டவ்வில் சுடு தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டா மாதிரி நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே அடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்கு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டாகவும் வத்தல் வரும். தண்ணி சேர்க்கும்போது ஆறின தண்ணி சேர்க்காமல் கொதிக்கிற தண்ணியை சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப தளர்ந்துடும். அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ இதை முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சிக்க வேண்டியது தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 கப் அரிசிக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. அதுக்கு அதிகமாகவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம், குறைவாகவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக தட்டில் முறுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். இதே நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லாட்டி காட்டன் கிளாத்லேயோ பிழிஞ்சு விட்டு வெயில்லையோ இல்லாட்டி ஃபேன் காற்றுலையோ கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். நான் இதை பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு வெயிலில் 2 நாளைக்கு நல்லா காய வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் 2 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு வத்தல் கிடச்சிருக்கு. இதை 2 நாளைக்கு நல்லா காய வச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் வத்தல் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. நம்மளோட முறுக்கு வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த வத்தல் செய்கிறதுக்கு கூழ் காய்ச்சவோ இல்லாட்டி தண்ணி அளவோ எதுவுமே பிரச்சனையே இல்லை. ரொம்பவே ஈஸியாக குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு மசிச்சு இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு காய வச்சுட்டா போதும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரேஷன் அரிசிலையும் செய்யலாம், இல்லாட்டி புழுங்கல் இட்லி அரிசியில் கூட நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா முறுன்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.